ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் வேலை செய்கிற எல்லா லோ ஸ்கில் ஒர்க்கர்ஸ், டிரைவர்ஸ், பிளம்பர்ஸ், ஏசி டெக்னீசியன்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது. குவைத் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சேலரியை பற்றி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2026 வரப்போற இந்த சட்டம் புதுசா குவைத் வரவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றதையும், பழைய ரூல் என்ன, புதிய ரூல் ஏன் கொண்டு வந்தாங்க, யாருக்கெல்லாம் பெனிஃபிட், யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இல்லை அப்படின்றத வீடியோல பார்ப்போம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப புதிய சேலரி சட்டம் பத்தி பார்க்கலாம். குவைத்ல ஏன் இவ்வளோ டிபோர்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, கடந்த வருடம் மட்டும் 39,000க்கு மேல இருக்க வெளிநாட்டவர்களை டிபோர்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசா எக்ஸ்பைரி ஆனவங்க, ரெசிடென்சி வயலேஷன் பண்ணவங்க, சேலரி இஷ்யூ காரணமா ரன்அவே கேசஸ் இருக்கவங்க, இல்லீகல் ஒர்க் பண்றவங்க, அப்புறம் கஃபீல் அபியூஸ் அண்ட் லோ சேலரி, இவங்க எல்லாரையும் தான் டிபோர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தொழிலாளர்கள் 120 கேடிக்கு குறைவான சேலரியில வாழ முடியாம இல்லீகல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இல்லீகல் ஒர்க் பண்றனால கிரைம், அப்புறம் வயலேஷன் இது எல்லாமே ரொம்பவே அதிகமாயிருச்சு. இதுக்கு தான் குவைத் கவர்மெண்ட் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்து மினிமம் சேலரி ஸ்ட்ரக்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனை குறைக்க, அதாவது தொழிலாளர்களை தவறாக பயன்படுத்துறாங்க அதை குறைக்கிறதுக்காகவும், இல்லீகல் ஸ்டேவை குறைக்கிறதுக்காகவும், லேபர் மார்க்கெட் ஸ்டேபிள் பண்றதுக்காகவும், நியூ ஒர்க்கர்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த சேலரி ஸ்ட்ரக்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சேலரி சிஸ்டம்ல முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, சேலரி பிக்ஸ்டு ரூல் கிடையாது. கஃபீல் நினைச்சா 80 கேடி கூட கொடுப்பாங்க, சிலருக்கு 90 கேடி கொடுப்பாங்க. சம்பளம் கேஷா கொடுக்கறதுனால ப்ரூஃப் இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத நிலைமை உருவாச்சு. புது டிரைவரா இருக்காங்க, அவங்ககிட்ட லைசன்ஸ் இல்ல, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு 100 கேடி சம்பளம் கொடுப்பாங்க. பிளம்பர், ஏசி டெக்னீஷியன் அவங்களுடைய சேலரி பாத்தீங்கன்னா, ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ரெண்டு பேருக்குமே சேம் சேலரி தான் கொடுப்பாங்க. ஸ்கில்க்கு வேல்யூ இருக்காது. அதனால ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் நிறைய போச்சு. பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் ஓவர்லோட் ஆயிருச்சு. டிபோர்டேஷனும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதனால இந்த நியூ சேலரில 2026 விதிமுறைகள் பத்தி பார்க்கலாம். குவைத் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண நியூ சேலரி ரூல்ஸ் தான் இது. டிரைவர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, நியூ டிரைவர் ஃபர்ஸ்ட் டைம் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வராங்க, குவைத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி 120 கேடிலேருந்து 130 கேடி வரை இருக்கும். நோ ஜிசிசி எக்ஸ்பீரியன்ஸ், நோ ப்ரீவியஸ் குவைத் லைசன்ஸ். அந்த புது டிரைவருக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ப்ரீவியஸ் குவைத் லைசன்ஸும் இல்ல அப்படின்னா அவங்களுடைய சேலரி இதுதான். அதுவே எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா இருக்காங்க, ஜிசிசி லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ப்ரீவியஸ் குவைத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சேலரி 150 கேடில இருந்து 200 கேடி வரை கொடுக்குறாங்க. இப்ப இருக்க இந்த புது சட்டப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஹை சேலரி கிடைக்கும். ஸ்கில் பேஸ் பண்ணி தான் சேலரி கொடுப்பாங்க. பிளம்பர் கேட்டகரி பாத்தீங்கன்னா, ஹெல்பர் இல்லைன்னா லேபர் பிளம்பர் அப்படின்னா அவங்களுடைய சேலரி 120 கேடில இருந்து 130 கேடி வரை இருக்கும். அதுவே ஸ்கில்டு பிளம்பரா இருக்காங்க, ஃபுல் ஒர்க் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சேலரி 200 கேடில இருந்து 250 கேடி வரை இருக்கும். ஏசி டெக்னீஷியன் கேட்டகரி சேலரி பார்க்கலாம். ஏசி ஹெல்பர் இல்லைன்னா லேபருக்கு சேலரி 100 கேடில இருந்து 150 கேடி வரை இருக்கும். ஸ்கில்டு ஏசி டெக்னீஷியனா இருக்காங்க, இன்ஸ்டாலேஷன், ரிப்பேர் ஃபுல் நாலேஜ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சேலரி அப் டு 250 கேடி வரை இருக்கும். இந்த லா எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டார்கெட் 2026. லா இன்னும் டிராஃப்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பாஸ் ஆன உடனே நியூ விசா ஹோல்டர்ஸ்க்கு அப்ளை ஆகும். இதுல இம்பார்ட்டன்ட் ஒன்னு, ஆல்ரெடி குவைத்ல வேலை செய்யறவங்களுக்கு இமிடியேட் சேலரி ஹைக் இல்ல, ஃபியூச்சர்ல ரிவிஷன் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சட்டம்னால யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் குவைத்துக்கு வர ஒர்க்கர்ஸ், நியூ விசா அப்ளிகன்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அப்புறம் லீகல் ஸ்டே ஒர்க்கர்ஸ், அதாவது லீகலா ஸ்டே பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த சட்டம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்க தொழிலாளர்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓல்டு கான்ட்ராக்ட்ஸ், அப்புறம் கரண்ட் சேலரி ஹோல்டர்ஸ் இவங்களுக்குலாம் அப்ளிகபிள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் வார்னிங், ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே சொல்லாதீங்க. கான்ட்ராக்ட் கரெக்டா செக் பண்ணுங்க. உங்களுடைய சேலரி பேங்க்கு கரெக்டா கிரெடிட் ஆகுதான்னு பாருங்க. ஆஃபர் லெட்டர் காப்பியை எடுத்து வச்சுக்கோங்க. சேலரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்ட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எம்பசி சப்போர்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026 சேலரி லா நியூ ஒர்க்கர்ஸுக்கு ரொம்பவே பெரிய ரிலீஃபா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.